அரை கப்பு பாசிப்பருப்பை துணியில் போட்டு தொடச்சிட்டு எடுத்து வச்சுக்கிறோம். 1 கப் பச்சரிசியை துணியில் போட்டு தொடச்சி எடுத்து வச்சுக்கணும். முதல்ல பாசிப்பருப்பை வறுத்து எடுத்து ஆற வச்சுக்கணும். அதே மாதிரி பச்சரிசியும் நல்லா வறுத்து பொரியிற மாதிரி வந்தோன்னா கலர் மாறாமல் வறுத்து. இப்போ 1.5 கப்பு வெல்லம் எடுத்து அரை டம்ளர் தண்ணி ஊற்றி அதையும் எடுத்து காய்ச்சி வச்சுக்கணும். இப்போ வறுத்த அரிசி பருப்பு மிக்சியில் உடச்சி நொய் மாதிரி உடச்சி எடுத்து வச்சுக்கணும். காயில் நெய் விட்டு உடச்சி நொய் எடுத்து அதில் போட்டு நல்லா வறுத்து வாசம் வர வரைக்கும் வறுத்துட்டு இதில் 3 டம்ளர் தண்ணி ஊற்றிக்கணும். கொஞ்சோண்டு உப்பு போட்டு அதை கிண்டி அப்படியே லிட்டு போட்டு மூடி வச்சிடணும். மாவு வெந்த பிறகு எடுத்து வச்சு சர்க்கரை பாகு அதில் ஊற்றி கிளறி லிட்டை போட்டு மூடி வச்சிடணும். அடுப்பு சிம்லேயே இருக்கணும். ஒரு 10 நிமிஷம் கழித்து துருவின தேங்காய், ஏலக்காய், பச்சை கற்பூரம் எல்லாத்தையும் போட்டு கலந்து அப்படியே ஒரு 10 நிமிஷம் ஆற. இப்போ விருப்பமான வடிவத்தில் கொழுக்கட்டை செஞ்சு ஆவியில் 10 நிமிஷம் வேக வச்சு எடுத்தோம்னா பிள்ளையார்பட்டி கொழுக்கட்டை தயாராகிடுச்சு. 10 நிமிஷம் கழித்து கொழுக்கட்டை வெந்தோடனே எடுத்து பரிமாற வேண்டியது தான். இப்போ பிள்ளையார்பட்டி கொழுக்கட்டை தயாராகிடுச்சு.